இந்த கதையோட ஆரம்பத்துல வயசானவங்களா 2 தம்பதிகள் இருக்காங்க. இவங்க வீட்டுல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல காலிங் பெல் அடிக்குது. போய் அந்த அம்மா கதவை திறந்தா வெளியே அழகான ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிறாள். பொண்ணை பார்த்ததும் அந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. மித்ரா, நீயா அப்படின்னு கேக்குறாங்க. மித்ரா தான் இந்த பொண்ணோட பேரு. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட கதாநாயகி. ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. மறுபேச்சு எதுவும் பேசாம அவங்க அம்மாவை உள்ள கூட்டிட்டு வந்து இப்ப 3 பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேற ஒரு சிட்டில தங்கி இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்த மித்ரா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காததால வேலையை விட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டா. எனக்கு அவங்க ரூல்ஸ் பிடிக்கலமா, வயசு வித்தியாசமே இல்லாம கிழவனுங்க எல்லாம் அவன் பொண்ணுங்களை விட சின்ன வயசு பொண்ணு கூட வெளியில போறாங்க. இந்த பொண்ணுங்களும் அங்குள்ள வயதானவங்களை காதலிக்கிறாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதான் வந்துட்டேன். நான் சீக்கிரமா நல்ல ஒரு வேலை தேடி கிளம்பிடுவேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா எந்த பதிலும் பேசாம அவன் பாட்டுக்கு சாப்பாட்டுல கவனத்துல இருக்கான். பொதுவா இந்த ஆளு இதுவரைக்கும் பொண்ணு கூட பெருசா பேசினதே கிடையாது. பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சு அப்புறம் வேறு ஒரு ஊருக்கே வேலைக்கும் போயிட்டா. அதனால பெரிய அளவுக்கு தன் பொண்ணு கூட இந்த ஆளுக்கு அப்பா பொண்ணு பாசம் இல்ல. அந்த சமயத்துல தான் அம்மாவுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது. ஃபோன்ல யாருக்கிட்டவோ பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரைத்தான் நான் பார்ப்பேன், எனக்கே வயசாயிடுச்சு. இந்த வயசுல கூட என்னோட அம்மாவை நான் தான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வீட்டுல என் புருஷன் வேற ரிட்டையர்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்தது அவர் படுத்துட்டாருன்னா அவரையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கும் போல இருக்கு. எனக்கு ஒரு ரெஸ்டே கிடையாதா? பொம்பளைய பிறந்தா சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணுமா? இதுதான் என்னோட விதியா? போனை வையுமா, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கரெக்டா பின்னாடி புருஷன் நின்னுட்டு இருக்காரு. எப்ப வந்தீங்க? நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு புருஷனும் போய் சொல்றான். ஆனா ஆக்சுவலா இவங்க பேசினதை எல்லாத்தையும் அந்த ஆள் கேட்டுட்டான். சோ எங்க அம்மாவுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லையாமா. நான் உடனடியா டவுனுக்கு போகணும். இப்பவே கிளம்புறேன். அநேகமா நைட்டு அம்மா கூட நான் தான் ஸ்டே பண்ண வேண்டியது வரும். முடிஞ்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நடைய கட்ட தன்னை கவனிப்பாரு யாரும் இல்லையே அப்படிங்கிற சோகத்துல அப்பாவும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. சம்பாதிக்கும் போது இந்த வீட்டுல எத்தனை சொந்தம் என்னை சுத்தி இருந்துச்சு. கேட்ட போதெல்லாம் காசு கொடுத்தேன். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை ஒரு காக்கா கூட எட்டி பாக்குறது இல்லை. காசு இல்லாதவனுக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, சொந்தமும் இல்லை. இப்படி தனியாத்தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும் போல இருக்கு அப்படின்னு தன்னோட சூழ்நிலையை நினைச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் பொண்ணோட ரூமை கிராஸ் பண்ணி போனவரு அந்த ரூம் கதவு லேசா திறந்து இருக்கிறத பாக்குறாரு. ஷே, நம்ம பொண்ணுகிட்ட இத்தனை வருஷம் நம்ம பேசாமையே இருந்துட்டோம். பாவம், அவளுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கா. அவ கூட மனசு விட்டு பேசினா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறான். மித்ரா ஒரு தேவதை மாதிரி சும்மா தகன்னு மின்னுறா. மித்ரா இப்படி ஒரு பேரழகியா வளர்ந்து நிப்பா அப்படின்னு அந்த ஆளு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அசந்து போய் நின்றான். அப்பதான் பொண்ணும், டாடி நைட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரிம்மா அப்படிங்கிறாரு. ஏனோ தெரியல, இந்த அப்பாவோட கேரக்டர் சரியாக இல்ல. அதே மாதிரி நைட்டு டின்னர் ரெடி பண்றா. இப்ப 2 பேரும் டின்னர் சாப்பிடுறாங்க. கிழவனுக்கோ அவன் பொண்ணோட முகம் திரும்ப திரும்ப ரீவைண்ட் ஆயிட்டே இருக்கு. அதிலிருந்து அவனால கவனத்தை திசை திருப்பவே முடியல. ஏன் டாடி, நான் சமைச்ச டின்னர் பிடிக்கலையா? சாப்பிடாம வச்சிருக்கீங்க அப்படிங்கிறா பொண்ணு. இல்ல டின்னர் நல்லா இருக்கு, நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அம்மா சொன்னாங்களாம் அங்கேயே ஸ்டே பண்ணிருவாங்களாமா. நாளைக்கு தான் வருவேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு மட்டும் அப்பாக்காரன் கேட்டுக்கறான். டின்னரை முடிச்சிட்டு பொண்ணு தூங்குறதுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டா. ரொம்ப நேரமா வெளியே உட்கார்ந்துட்டு இருந்த கிழவனும் சரி நம்மளும் தூங்க போவோம்
அப்படின்னு பொண்ணோட ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது தான் பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. கதவுக்கு வெளியே அந்த அழுக்கு துணி போடுற டப்பா இருக்கு. அதுல பார்த்தா பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு. அதை பார்க்கறான். அதை பார்த்த உடனே கிழவன் மனசுல ஏதேதோ கனவு வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் பொண்ணு குளிச்சிட்டு வரட்டும், அவ கூட மனசை விட்டு பேசலாம். ஏனோ தெரியல, ரொம்ப கவலையாகவே இருக்கு. நம்ம தானே நம்ம பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு அரை கதவை திறக்கலாம்னு போறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அரை கதவை திறக்காமலேயே திரும்பி போயிடுறான். இப்படியே சில நாட்கள் போகுது. கிழவனுக்கு அன்னைக்கு பார்த்த தன் மகளின் முகம் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்து போயிட்டு இருக்க அவனால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ரொம்ப கவலை ஆகுது. ஊருக்கு போன பொண்டாட்டி மறுநாள் தான் திரும்பி வந்தாள். திரும்பவும் இப்ப அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வர, எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறா. அப்பதான் கிழவனும் மித்ரா எங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு தெரியல, அவ ரூம்ல தான் இருப்பா. எனக்கு பஸ் வந்துருச்சு, பாய், நான் கிளம்புறேன், அங்க போயிட்டு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிளம்பி போக, என்னது இது, காலையில லேட் ஆயிடுச்சு, இன்னுமே பொண்ணு எந்திரிக்காம இருக்கிறா, ஒருவேளை மனக்கவலையில தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்ச கிழவன் அவள் ரூமோட கதவை லேசா திறக்க அவன் நினைச்ச மாதிரியே பொண்ணு படுத்து தூங்குறா. அதை பார்த்த உடனேயே கிழவனுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன இவள், சரி இன்னைக்கு எப்படியாவது பொண்ணு கூட ஆறுதலா 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வர்றான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு அழகுனா அழகு, பேரழகு. அடுத்தது ஊருக்கு போயிருந்த அம்மாக்காரி திரும்ப வர்றா. புருஷனை நம்பி பொண்ணை விட்டுட்டு போக அந்த புருஷனால பொண்ணு கஷ்டப்பட்டு நிக்குது. பெத்த அம்மா கிட்ட இந்த விஷயத்தை போட்டு உடைக்கலாம் அப்படின்னு அம்மா கிட்ட போய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, ஃப்ரீயா இருக்கிறியான்னு கேட்டா மித்ரா. நான் எப்பமா ஃப்ரீயா இருந்திருக்கிறேன் சொல்லு, இந்த வயசான காலத்திலையும் கூட எங்க அம்மாவை பாக்குறது, பஸ் ஏறி அடுத்த ஊருக்கு போயிட்டு வர்றேன். என்னை அந்த கடவுள் ஏன் படைச்சானே தெரியல அப்படின்னு அந்த அம்மா புலம்ப ஆரம்பிக்க, மித்ரா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாம அமைதியா நிக்கிறா. அந்த சமயத்துல ஒரு கால் வருது. அதாவது அவங்க அம்மாவுக்கு ஆபத்து அப்படின்னா மொபைல் போன்ல ஒரு குறிப்பிட்ட நம்பரை அழுத்துனா இவங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். பாரு, வந்து 5 நிமிஷம் தான் உட்கார்ந்தேன், இப்ப எங்க அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கால் வருது, நான் கிளம்புறேன். ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்ன அப்படின்னு அம்மா கேட்கவும், முக்கியமான விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறா. அம்மாவும் கிளம்பி போக அப்பங்காரன் நம்மளை என்ன பண்ண போறானோ அப்படின்னு நடுக்கத்துல மித்ரா உட்கார்ந்துருக்கா. அவ பயந்த மாதிரியே அம்மா அந்த பக்கம் போக அப்பா இந்த பக்கம் மித்ரான்னு கூப்பிட்டுட்டே வந்துடுறான். என்ன ஒன்னும் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு அவ கெஞ்சுறா. ஆனா அந்த கிழவன் கேட்பானா, மித்ராவை கூட்டிட்டு அறைக்குள் போறான். மறுபடி குளியல் அறைக்குள். ஊருக்கு போன அம்மா வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு தகவல் சொன்னதுக்கு அப்புறம் இந்த நேரம் மறுபடியும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டா அந்த சமயத்துல பொண்டாட்டி வந்து கையும் களவுமா 2 பேரையும் பிடிச்சிருவா. அம்மா, நான் சொல்றது கேளு அப்படின்னு மித்ரா எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ண, சி, என் முகத்திலேயே முழிச்சிராத, இதுக்குத்தான் வரமாட்டேன்னு நீ வீட்லயே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோவிச்சிட்டு போக, கிழவனும் அவ போனா போறா, கிடக்குறா கிளவி, இனிமேலு நீ தான் எனக்கு எல்லாமே, வாச்செல்லாம் அப்படின்னு சொல்லி மித்ராவை அறைக்குள் கூட்டிட்டு போயிடுறான். இதோட இந்த கதை முடியுது. இது ஒரு கற்பனை கதை, யார் மனதையும் புண்படுத்த அல்ல. வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.